துவாபர யுகம் முடிந்த பிற்பாடு ஸ்ரீகிருஷ்ண பகவான் நேரடியாக கோலோகம் சென்றதாகவும் அங்குள்ள பசுக்களில் 3,00,00,000 தேவர்களும் குடியேறி ஸ்ரீகிருஷ்ண பகவானை ஆசிரயிப்பதாகவும் அங்கிருந்து கொண்டே ஸ்ரீகிருஷ்ணர் அனைவரையும் அருள் பாலிப்பதாகவும் நமது இதிகாசங்கள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ண பகவானின் இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை பக்தர்கள் எவர் ஒருவர் ஒருமுறை கேட்கிறார்களோ அவர்களின் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி. ஓம் மகாயோக பீடே தடே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாதும் முனீந்திரைஹி சமாகத்ய திஷ்டந்தமானந்தகந்தம் பரப்ரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் தடித்வாசசம் நீலமேகாவபாசம் ரமாமந்திரம் சுந்தரம் சித்பிரகாசம் வரம் துஷ்டகாயாம் சமன்யஸ்தபாதம் பரப்ரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பிரமாணம் பவாப்தேரிதம் மாமகானாம் நிதம்பக்கராபியாம் திருதோ ஏன தஸ்மாத் விதாதுர்வசத்யை திருதோ நாபிகோஷः பரப்ரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் புரத்கௌஸ்துபாலங்கிருதம் கண்டதேஷே ஸ்ரீயாஜுஷ்டகேயூரகம் ஸ்ரீனிவாசம் சிவம் சாந்தமீட்யம் வரம் லோகபாலம் பரப்ரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் சரச்சந்திரபிம்பானனம் சாருஹாசம் லசத்குண்டலாக்ராந்தகண்டஸ்தலாந்தம் ஜபாராகபிம்பாதரம் கஞ்சநேத்ரம் பரப்ரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் கிரீட்டோஜ்வலத் சர்வதிக் பிராந்தபாகம் சுரைரர்ச்சிதம் திவ்யரத்னைரணர்கைः त्रिभंगाकृतिं बर्हमाल्यापतंसं परब्रह्मलिंगं भजे पाण्डुरंगं विभुं वेणुनादं चरन्तं दुरन्तं स्वयं लीलया गोपवेशं दधानं गवां बृन्दगानन्ततं चारुहासं परब्रह्मलिंगं भजे पाण्डुरंगं अजं रुक्मिणी प्राणसञ्जीवनं तं परं धाम कैवल्यमेघं दुरीयं प्रसन्नं प्रपन्नार्दिहं देवदेवं परब्रह्मलिंगं भजे पाण्डुरंगं स्तवं पाण्डुरङ्गस्य वैपुण्यदं ये पठन्त्येकचित्तेन भक्त्या च नित्यं भवाम्भोनिधिं तेऽपि तीर्त्वान्तकाले ஹரேராலயம் சாஸ்வதம் பிராப்னுவந்தி. நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் ஒன்றை நடத்தி காட்ட வேண்டும் என்று முயற்சிகள் செய்வீர்கள். எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் ஒரு படி ஏறினால் 10 படி சறுக்கிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்றே திக்கு தெரியாமல் இருக்கிறீர்கள் என்றால் இந்த கிருஷ்ண பகவானின் ஸ்தோத்திரத்தை பக்தியோடு ஒருமுறை சொல்லுங்கள் அல்லது காதால் மட்டும் கேளுங்கள். உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது உடனே நிறைவேறும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீகிருஷ்ண பகவானின் ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.